இன்றைக்கு தேமுதிகவினுடைய தலைமை கழகத்தில் நடைபெறுகின்ற அந்த கூட்டத்தில் நாங்கள் அனைவரும் துரோகி என முத்திரை குத்தப்பட்டு கேப்டன் அவர்கள் நீக்கியது சரியானது என்று சொல்லி இன்றைக்கு செயற்குழு கூட்டத்திலே ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கிறார் என்ற செய்தி எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. அதே சமயத்தில் இங்கே பேசிய பல்வேறு நிர்வாகிகளும் இங்கே பேசிய பொழுது புதியதாக ஒரு அணியை உருவாக்குங்கள் என்றெல்லாம் கேட்டார்கள். கடந்த 2 நாட்களாக கூட பத்திரிகைகளிலும் தொலைக்காட்சிகளிலும் நீங்கள் தேமுதிகவை உடைக்கப் போகிறீர்களா, பிளக்கப் போகிறா என்று கேட்டார்கள். தேமுதிகவை முடக்கப் போகிறீர்களா, தேமுதிகவுடைய சின்னமான முரசு சின்னத்தை முடக்கப் போகிறா என்றெல்லாம் கேட்டார்கள். அங்கே இருப்பவர்களைப் போல நாங்கள் ஒன்றும் அவ்வளவு கீழ்த்தரமான இழிவான செயலை செய்யக்கூடியவர்கள் இல்லை. ஏன் அவர்களுக்கு அந்த எண்ணம் வருகிறது என்று சொன்னால், திமுகவை உடைப்பது மட்டுமல்லாமல் திமுகவினுடைய தொண்டர்களாலே உருவாக்கப்பட்ட அரினா அறிவாலயத்தை கைப்பற்றுவதற்கு முயற்சி செய்த வைகோ அங்கே இருக்கிறார். அதனால் அவர்களுக்கு அந்த எண்ணம் இருக்கிறது. இங்கே இருப்பவர்கள் நாங்கள் அனைவரும் எங்கள் மனம் சுத்தம், எங்களுடைய கை சுத்தம். அதனாலதான் தேமுதிகவிற்கு மட்டுமல்ல, எங்கள் தலைவர் கேப்டனுக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது. நாங்கள் பேசுகின்ற பேட்டியிலே கூட, சொல்கின்ற வார்த்தையிலே கூட கேப்டனை குறை சொல்லவில்லை. இதற்கு காரணமான எங்கள் அண்ணியை மட்டும்தான் நாங்கள் குறிவைத்து குறை சொல்கிறோம், நடந்த உண்மையை சொல்கிறோம். இதெல்லாம் இருக்கின்ற பொழுது இந்த தீர்மானத்திற்கு பிறகு இங்கே இருக்கின்ற அனைவருமே பல கருத்துக்களை உங்களிடத்தில் வலியுறுத்த இருக்கின்றோம். எனவே இந்த தீர்மானத்தை நீங்கள் அத்தனை பேரும் ஏகமனதாக கரவொலி எழுப்பி இந்த தீர்மானத்திற்கு நீங்கள் ஆதரவை கொடுக்க வேண்டும். அதன் பிறகு மீண்டும் நாங்கள் அனைத்து விஷயங்களையும் சம்பந்தப்பட்ட கருத்துக்கள் உங்களிடத்திலே பேசுவோம் என கேட்டு 5வது தீர்மானமாக தேமுதிக நிர்வாகிகள் கலந்து ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டுள்ள நாம் அனைவரும் மக்கள் விரோத ஜெயலலிதா ஆட்சியை வீழ்த்துவதற்கும் தமிழகத்தில் ஜனநாயக ஆட்சியை மலரச் செய்யவும் தமிழக மக்கள் விரும்பும் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரவும் அதற்கு தமிழக மக்களையும் தேமுதிக நிர்வாகிகளையும் தொண்டர்களையும் ஒருங்கிணைத்து செயல்பட மக்கள் தேமுதிக என்கின்ற அமைப்பை நாங்கள் உருவாக்கி இருக்கின்றோம்.